வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மாநிலம் சில்சரில் 23,550 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். ஹிமாச்சல் பிரதேசம் தரம்சாலாவில் இன்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கான LPG சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மாநிலம் சில்சரில் 23,550 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் எழுச்சிமிகு கிராமம் இயக்கத்தின் கீழ் எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்கள். இன்று தொடக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். மேற்காசியாவில் தற்போது நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாகவும், தூத்துக்குடி விமான நிலையம் இனி தூத்துக்குடி விமான நிலையம் என அழைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் அதிநவீன தொழில்நுட்ப கோபுர செயல்பாடுகளை காணொலி மூலம் பிரதமர் தொடக்கி வைத்தார். மதுரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இங்கிருந்து பல்வேறு உலக நாடுகளுக்கான நேரடி விமான போக்குவரத்து மேம்படுவதுடன் மக்கள் தொடர்பு வலுப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழகத்தின் பொருளாதார மேம்பாடு, கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தவும் இது வகை செய்கிறது. ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் தரம்சாலாவில் இன்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் திறமையான 12 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் 8 மாணவர்களுக்கு முதுகலை பட்டங்களையும் வழங்கினார். மேலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகத்தின் 524 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு கவிந்தர் குப்தா, முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். பஞ்சாபில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். தற்போதுள்ள ஆம் ஆத்மி அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் முதலீட்டுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மேம்பட்ட கிரையோஜெனிக் உந்துவிசை திறன்களை வலுப்படுத்துவதில் LVM-3 திட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 22 டன் எடையுள்ள CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி உள்நாட்டு தொழில்நுட்ப நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதாக கூறியுள்ளார்.
பிரதமரின் மடிக்கணினி திட்டத்தின் கீழ் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினிகள் அல்லது 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை மாணவர்கள் myscheme.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளுமாறு பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக தேவையில்லாமல் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த 3 நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெட்ரோல் நிரப்பு மையங்கள் வழக்கமாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வீட்டு உபயோகத்திற்கான LPG சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் சிலிண்டர் முறைகேடுகளை தடுக்க அதிரடி சோதனைகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் விநியோகத்தில் எந்த தடையும் இருக்காது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி அளித்திருந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த தவறான செய்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. சட்டவிரோதமான சிலிண்டர் விற்பனை குறித்து பொதுமக்கள் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையின் சிறப்பு நிபுணர் குழுவினர் இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற வயிறு மற்றும் குடலியல் மருத்துவ முகாமில் பங்கேற்றனர். இம்முகாமில் வயிறு மற்றும் குடலியல் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் நோயாளிகளுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டனர். குறிப்பாக வயிற்று வலி, அமிலத்தன்மை, கல்லீரல் கோளாறுகள் மற்றும் பித்தப்பை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு விரிவான ஆலோசனைகளை வழங்கி அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான மேல் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து வழிகாட்டுதல்களை அளித்தனர். ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்காக மத்திய அரசு நடத்தும் யுவ சங்கத்தின் 6ஆம் பதிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியா முழுவதிலுமிருந்து இளைஞர்கள் இதில் பங்கேற்க கல்வி அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதன் மூலம் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம், சுற்றுச்சூழல் அமைப்புகளை கற்று உணர வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா, பாரம்பரியம், மேம்பாடு, மக்களுக்கு இடையேயான இணைப்பு, தொழில்நுட்பம் ஆகிய 5 கருப்பொருளின் அடிப்படையில் இந்த யுவ சங்கம் நடைபெற உள்ளது. உலக பாரா கிராண்ட் பிரீ தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தி பால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் ஓட்ட பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 75 தங்கம், 69 வெள்ளி, 64 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் லோகேஷ் சத்யநாதன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதி சுற்று இறுதி ஆட்டத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றம் ஏதும் இல்லை எனவும் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாம் மாநிலம் சில்சாரில்
23,550 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்தார். ஹிமாச்சல் பிரதேசம் தரம்சாலாவில் இன்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் வீட்டு உபயோகத்திற்கான LPG சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.